வெல்கம் டு யஸ்விதாஸ் கிச்சன்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வெஜிடபிள் புலாவ். வாங்க புலாவ் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். புலாவ் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு முடி தேங்காவை நல்லா துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அடித்த தேங்காய் விழுதை வடிகட்டி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10-15 முந்திரியை நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பிரியாணி தலை, 2 பட்டை, 1 அன்னாசி பூ, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு செய்கிறனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3 காய் சேர்த்துருக்கேன். காய்கறியில் 5 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விடலாம். எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துனா போதும். தண்ணி சேர்த்துறதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச 1 டம்ளர் அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ சுவையான வெஜிடபிள் புலாவ் தயார். இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காதனால தேங்காய் பால் வாசனைக்காக இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.